இதுதாங்க பணகுடிங்கிற ஊர். நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான ஊரில் இதுவும் ஒன்றுங்க. திருநெல்வேலினாலே உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், கெத்து தாங்க. அங்கே இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப காரசாரமாகவும் அந்தளவுக்கு ரொம்ப பாசக்காரங்களாகவும் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நண்பர்கள் கூட்டத்தோட கதையை தாங்க நாம் இப்போ பார்க்க போகிறோம். टिफिन बॉक्स ले खिचड़ी खाना पा अयो खिचड़ी खिचड़ी अलची कलो खिचड़ी खाना ஏய் நீங்க எழும்பவே இல்லையா? செம்ம போனடா. எப்போ போல தானே. சரி மேட்ச் தெரியுமா தெரியாதா உனக்கு? ஐயோ மறந்தே போயிட்டோம் மச்சி. சரி ரைட்டு, ரெடியா இரு, நானே பிக்கப் பண்ண வரேன். ஓகே ஓகே. லே ஆஹா என்ன ஒரு ஆனந்தம் கரண்டிக்கு. யாரில் அது ராமராஜா ட்ரௌசர் போட்டு வந்து காலையிலே எழுப்பி விடுறது. கிளம்புற போது வச்சுக்கிறோம். காலையிலே வந்துட்டியால? டைம் ஆயிட்டு, மேட்ச் இருக்குல்ல. என்னப்பா நீ? ஐயோ நல்லா ஆமா மாதிரி. டேய் சம்பட தலையா, டேய் ஹாரி பாட்டர் வாயா, எங்கடா தள்ளிட்டு போற? டேய் இவனே இப்படி இருக்கான், அப்போ அவன் எந்த பார்ல குடிச்சிட்டு இருக்கான்னு தெரியலையே. தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி நான், தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி நான். இந்த ஹலோ, சொல்லுகிறண்ணா, கிளம்பிட்டல? பசங்க எல்லார்ட்டையும் சொல்லிட்டேன், எல்லாரும் ஷார்ப்பாக 10 மணிக்கு ரவுண்டுக்கு வந்துடுவாங்க. சரியா? ஒரு பிரச்சனை இல்லை, நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். ரைட், ஓகே. டேனி கால் பண்ண மறந்துட்டேனே, சரி கால் பண்ணிடு. பாலு பாலு மேட்சுக்கு வாரே வரல நீ. ஆமாமா, நான் இல்லாம நீங்க மேட்ச் விளையாண்டு நம்ம ஜெயிச்சிருவீங்களா? மூட்டு வால. The person you are dialing is unavailable. பாத்தா எங்கடா இருக்கீங்க? லே நான் வந்து 6 மாசம் ஆச்சு. சாப்பாடா போடுறாங்க, முத ஆளா வந்து நிக்கிறேன். ஏண்டா எவ்வளவு நேரம்? டிராஃபிக்னே. நடந்து வரதுக்கும் டிராஃபிக்காடா? ஐயோ ராமா, என்ன ஏன் இந்த மாதிரி கரிசன பசங்களோட எல்லாம் கூட்டி சேர வைக்கிற? ஒரு கூடாய் சன்லைட் ஒரு கூடாய் மூன்லைட் ஒன்றாக சேர்த்து கலர்தானே என் white. அதே வர்றது பிளாட்டினாவுல பில்ல கொடுத்தேனோ ஹார்லி டேவிட்சன் இருக்குல. ஹாய், வாட்ஸ் அப் गाइस? வாட் அ பிஸி டே. ஹாய் படி. ஹாய் மச்சி. கிரவுண்டை தவிர நான் எல்லா இடத்துலையும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது பாரு. இவனுக்கு என்ன சுழுக்கா? நீ தான்டா என் சிங்க குட்டி. அப்பா நீ குடிக்கவே கூடாதுடா சாமி. எதுக்குல லேட்டு? சும்மா தாறுமாறா போச்சு போறேன், நிற்கவே இல்லையே. பேசாம சோப்புல காமன் கட்டிக்க வேண்டியதானே? ஆஹா, அவ்வளோ பெரிய ட்ரெயினே நிக்குது, இது நிக்காதா? கொஞ்சம் குட் லுக்கிங்கா இருந்தா பொறுக்காத உங்களுக்கு. மச்சி என்ன மச்சி நவீன கப்பினும் ஆளே காணல. தெரியல மச்சி, ஃபர்ஸ்ட் அவனை தான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன். தண்ணடிக்க போயிட்டான்னு நினைக்கிறேன். தெரிந்தே மாட்டேங்கான்பா. சரி கேளு. ஹெட் ஹெட்டா பேட்டிங் அப்பலாம் பேட்டிங். சே டாஸும் போச்சா. நவீனை ஃபர்ஸ்டே கால் பண்ணி கூப்பிட்டேன்.
அவனும் இன்னும் காணல, என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையா? நீ ஃபைனை காடிங்க. டேனி அவன் வந்துட்டு இருக்கான், அதுக்கு மட்டும் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேல பெரில் கீப்பர் அடிக்க, டேனி பாயிண்ட் அடிக்க, மச்சி நீ ஃபார்வர்ட் அடிக்க. நான் மச்சி ஃபர்ஸ்ட் ஓவர் ஒழுங்காக போடல. ஓகேண்ணா. நவீன் கீப்பர் அடிக்க. ஓகேல ஓகே. பெரில் லாங் ஆஃப் வைக்க. கபின் ஃபார்வர்ட் அடிக்க. வெல் பவுலிங்ல. சேம் போல நம்ம போ. சூப்பர்ல அப்படி போடு. பவுலிங் மச்சி போடல, அப்படியே போடு. வெல் பவுலிங்ல. அவுட். அவுட்லயா? என்ன புண்டைக்கு அவுட் கிடையாது இது. அவுட்ல. புறமா. நீ என்ன பேசிட்டு இருக்க? அம்பேர் என்ன பேச்சு? நீ யாரெல்லாம் தீ போனா கேக்கு. வாடா மோதி பாப்போம். விடுதல்ல. நவீனு எப்பவும் மத மயக்கத்திலே இருக்காத, பிரச்சனை மேலே பிரச்சனை வரும், எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது. செம கரண்டா இருக்கப்பா. சரி லே வாங்க சரக்கடிக்க போலாம். மாப்ள என் மனசை புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆளு நீதான் மச்சான். வா மச்சான். சொல்லு ராஜா, எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன் மாப்பிள்ள, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மாப்பிள்ள. ஊருக்கா வந்திருக்கேன் இன்னைக்கு. சரி மாப்பிள்ள, ஃப்ரீயா இன்னைக்கு உனக்கு? நாம எப்பவுமே ஃப்ரீ தான் மாப்பிள்ள. சரி மாப்பிள்ள, இன்னைக்கு சூப்பர் பிளான்டா மாப்பிள்ள. இன்னைக்கு உடனே வந்து சேரு மாப்பிள்ள. மச்சி என்ன சரக்கு தானே? ஆமாம் மாப்பிள்ள. சரியா மாப்பிள்ள, மறக்காம வந்து சேரு. ஓகேவா? ஓகே மாப்பிள்ள. ஓகே பைடா. இந்த டீமை இன்னைக்கு காலையில தெறிக்க விட்டாச்சுல. ஆமா மாப்ள, நீ எந்த டீம் கூட மேட்ச் போடலாம்? வள்ளியூர்ல போடும். வள்ளியூர்ல மேட்ரே இல்ல மச்சி. வள்ளியூர்ல மேட்ரே இல்ல. வள்ளியூர் மச்சி வாழ இதான் நம்ம ஊர் பசங்க. வாங்க பாஸ். இன்னைக்குள்ள ட்ரீட்ல நம்ம இவனும் உண்டு. ஆமாமா, மேட்ச் குட்டா மட்டும் நீ வர மாட்டேன், ஆனா இதுக்கு மட்டும் நீ முதல்ல வர.
ஏன் மச்சி ராவாக அடிக்க போகிற? சரி மச்சி, ஓகே. சரி மச்சி, கண்டினியூ பண்ணுமா? எடுங்க வாங்க. மகிழ்ச்சி ஜாலி பாய் சிக்கிறாங்க. டேனி என்ஜாய். ஜாலி பாய் டேனி, நீங்க மேட்ச்ல ஃபீல்டிங் சூப்பர்ல. நல்லா பிடித்தான் கோழி. எல்லாரும் நாங்க பார்த்துமே எப்படிலாம் கோலி பிடிச்சா அப்படின்னு. சரி சரி போகும்போது நீ தானே இப்போ ஆல்ரவுண்டு போயிட்டு ஒன்றுமே ஏறலையே. மட்ட சிறக்க இருக்கும் போல. மட்டமான சரக்கு ஒன்றும் இல்லை. மொட குடிகாரங்களாம் எப்படி தெரியும் உனக்கு? என்ன இது அடி தப்புன்னு அடி ஊரா கொடல இந்தாளா விடு விடு போதும் 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 போதும். ஆஹா கரெக்டா இல்லையா? மிஸ்டர் குட் ரெடி. கொஞ்சம் இந்தா. இல்லை தனியாக சரிக்க இல்லாமப்பல நம்ம டேனி காலையில் விளையாண்ட லேட்டை நினச்சா சிரிப்பாக வருதுடா. இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவனே இத்தனை வருஷமா வச்சு விளையாண்டுட்டு இருந்தோம் நம்ம. இல்லை ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறானுங்க. சரி மாப்பிள்ள, விடு விடு. இந்தா சரி கடி மாப்பிள்ள. அப்படிதான்டா விடு. எப்படிலாம் அவன் நீ எப்படி சொல்லலாம்? மாப்பிள்ள மாப்பிள்ள ஒன்றும் இல்லைடா. என்னடா நீ ரெண்டு பேரும் ரொம்ப நேரமா ஏதோ குசு குசுன்னு பேசிட்டு இருந்த மாதிரி இருக்கு. சரியில்லையா? மாப்பிள்ள ஒன்றும் இல்லைடா. மாப்பிள்ளை பற்றி தப்பா அவனை அடிப்போம்ல அவனைய. நீ யாரு? இங்க இருந்து சின்ன வயசுல இருந்து மாப்பிள்ளை வெட்டுவோம்ல அவனைய. மாப்பிள்ள 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 எந்திரி மாப்பிள்ள மாப்பிள்ள எந்திரி மாப்பிள்ள. ஐயோ டேய் ராஜா, டேய் எந்திரிடா. நானே உன்னை கூட்டு வந்து கொண்டுட்டேன்டா அவனை. டேய் உங்க அம்மா போட்ட நான் என்னடா சொல்லுவேன் சொல்லுடா. என்ன போட்டேன்னு சரி உங்க கூட வந்து இப்படி பண்ணிட்டீங்களாடா. எனக்கு அடுத்த வாரம் அக்கா கல்யாணம் வேற இருக்குடா. ஐயோ போச்சா நடந்தது நடந்து போச்சுல, வேறு வழி இல்லை. ஏதாவது ஒன்று கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா எல்லார் லைஃப்பும் போயிடும் மச்சி. ஆமாம் மச்சி, இதை பண்ணி தான் ஆகணும். என்ன மாப்பிள்ள சரக்கு தானே, வீட்டில் சொல்லாமல் கொள்ளாமல் வந்துடுது. ஏதாவது பண்ணுங்க. மச்சி பேசாம புதைச்சிடலாம்ல. புதைச்சிடலாம். இல்லை ஆமால, எதையும் மிஸ் பண்ணிடாங்களே. சுற்றி எடுத்து ஒழுங்கா நல்லா பாருங்களேன்.
பண்ணனே தெரியலையேடா. ஐயோ. இந்த மலைக்கு இருந்து ஆள் நடமாட்டமே இல்லை. பேசாமல் அங்கேயே போச்சிடலாம். யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. நமக்கும் இதை வச்சு எந்த பிரச்சனையும் வராது. மதுவால் மதிக்கெட்டு போய் ஒரு உயிரே போச்சு. இனியாவது இந்த மது மயக்கத்தை விட்டுட்டு வாழ்க்கை லட்சியத்தை அடைய ஒரு வழியை பார்ப்போம்.